மகாராஜா அவன் என்ன சொன்னான்? ஏன்னா நான் வந்திருக்கிறேன். என்னை பார்ப்பதை விட்டு விட்டு அவனுக்கு நேரம் இல்ல. கையில் குட்டி எல்லாம் வந்து போச்சு. நீதான் சாவன என்ன ஏன்டா அரே உடம்பா இல்ல கூட்டு சொல்றேன். எப்படி மகாராஜா உங்க மந்திரி கல்யாணி 6 மாசம் ஆகுது. மந்திரி பொண்டாடி 10 மாசம் முழுவதும் இருந்து மந்திரி டைம் இல்ல. மகாராஜா மகாராஜா ஓய் உங்க மந்திரி கல்யாணி 6 மாசம் ஆகுது. பொண்டாடி 10 மாசம் முழுவதும் இருக்குது. டைம் இல்ல. கொள்ளக்காரரா இத நீ புடிங்க. கல்யாணம் எத்தனை மாசம் ஆகுது? 6 மாசம் ஆகுது. பொண்டாடி எத்தனை மாசம் முழுவதும்? 10 மாசம். ஏண்டா கல்யாணம் சோ ஐயோ ஆயா கட்டோ சத்தம் போடாதே. டேய் கோமாளி மூடி நின்றா. கல்யாணம் ஆக 6 மாசம். அவ பொண்டாட்டி எப்பற 10 மாசம் முழுவாம இருப்பா. நான் காரணம் சாமி. ஏண்டா கேக்குறது நான் கேனே இல்ல சொல்றது நீ கேனேனாடா. தாத்தா கேடே. போய் திரும்ப கேட்டு ஓடு. வாங்கடா வாங்கடா தாயி. மூணு தாயி. ஏடா டேய் கல்யாணம் 6 மாசம் ஆகுது. முன்னாடி 10 மாசம் முழுவதும் இருக்குது. இடிக்குது இல்ல? 4 மாசம் இடிக்குது. அது எப்படி நீ கேக்குறியா? ஏடா நீ என்ன ஒரு சந்தைக்கு போறன்னு வெச்சுக்க. ஒரு ஆடுல ஒரு மாடு பிடிக்கிறோம். அது எப்படி பார்த்து பிடிக்கிறோம்? சனையோட. அந்த மாதிரி மந்திரி பொண்டாட்டி கல்யாணம் பண்றப்ப 4 மாசம் சனையோட கல்யாணம் பண்றதானே. ஓ அப்படி. டேய் வாடங்க. ஏடா 5 லட்சம் ரூபாய் போட்டு கல்யாணம் பண்றேன். என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டிக்கு சனை நிக்கலாம். அந்தால பதில் சொல்லுவானா? 10 பைசா தர மாட்டேன் அப்படினு சொல்லு. நடந்தது என்ன? ஆடு மாடு கோழி நானு நீயே அவர் எல்லாருமே நடக்கறோம். நக்கல மாதிரி தான். சொல்றா மகாராஜா நீங்க நான் அவரை ஆடு மாடு ஒண்ணு கட்டிக்கோ. கரெக்ட்டா நல்லாதாக இருந்துச்சு. முண்டகளப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் அத மொத்தமா வந்து கட்ட 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 கட்ட. இப்ப நீங்க ஒரு சந்தைக்கு போற வச்சு ஒரு ஆடு மாடு வாங்குறோம். எப்படி வாங்குறோம்? சனியோட வாங்குறோம். அது மாதிரி தான் கல்யாணம் பண்ணும்போது 6 மாசம் சனியோட பார்த்து கல்யாணம் பண்றாங்க. என்னது 6 மாசம் சனியோட பார்த்து கல்யாணம் பண்றாங்க. டேய் டேய் நான் சொல்றேன் 6 மாசம் 4 மாசம். அப்படியே சொன்னா. ஐயோ செத்து போயிரு செத்து போயிரு. சாப்பாடு எடுத்து ஏண்டா வலிக்கிற சாப்பாடு எடுத்து வீட்ல வச்சிட்டு வரான். டாயில வாஜர் 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 வாஜர். கவலைப்படாத அவனே செத்து போயிருவான். வாங்க ராட்ட மூடி நின்றா. சரி போ. டேய் ஏங்க போ. வரசல அவன் கால் வரப்பட்டு. ஏய் வந்துரு. வர மாட்டேன். ஏய் வர முடியாதுடா. அங்க பாரு. என்னது? வாடாங்க. மகாபிரபு நெருப்புடா. நெருப்பு கொடுத்துடா. ஏண்டா வாங்குறே? சாவுடா. ஆள போற. வாய் எப்படி? வாய் எப்படி? வாய் எப்படி? இது பொச்சிக்கல்ல ஒரு கை பரவாயில்லைங்களா? கையெல்லாம் தருமாத ஒரே ஆன்ஸ் நாத்தம். நீ கூலிப்பு போறன்னு என்னால ஆன்ஸ் போறன்னு சொல்ல போறேன். ஐயா சாமி சாமி கும்பிடு சாமி கும்பிடு. அந்த மணிக்கு இந்த மணிக்கு ரெண்டுல கயிறு சுனில மயிறு
அந்த மலைக்கு இந்த மலைக்கு நடுவுல ஆயா எங்கடா அது இருக்குது அது இது இருக்கிறதுக்கு அது பிடிக்கலையா டேய் நாளைக்கு அந்த பக்கம் தாரமங்கலத்துல எனக்கு பாடிக்கோ வேணா போ காவலா ஏதா ஆத்த பறா கூட ஒரு பாட்டு தான் பாடிட்டு போறேன் ஏன் அப்படி பண்றேன் நான் கேக்குறேன் அவன்ட போடா மாமனா பேசபை பொண்டாட்டி எப்படி இருக்குது ஆட சாய் நீ இருக்கிற ஹைட் என்ன நான் இருக்கிற வயசு என்ன பொண்டாட்டி எப்படிக்கலாம் பாடு பாடு பாடா சரி வாங்க பாடு பாட்டா இப்படி செத்தவனுக்கு பாட்டு வர மாட்டேன் ஆமாடா நோய் இருக்குதாட்டு சொல்லு பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பாட்டில வந்துட்டா சிங்கம் மகாராஜா பாம்பட்டாட்ட தொங்கும் அதனால அப்புறம் ஜட்டியே போட மாட்டேன் எப்படா கோமரம் ஓ போட்டு தள்ளு ஆளையும் பேண்ட் குழாயும் நீ சொல்றா இல்ல மண்ணு பறிச்சு மண்ணுல விட்டுட்டு இருப்ப சாமானிய மட்டும் நினைச்சியா இல்லங்க சாமி அவளை பேசிக்கொண்டு வெகு நேரமாக விடும் நாட்டுக்கு நாடு கேட்கின்ற கேள்விகளுக்கும் சொல்லுகின்ற பதிலுக்கும் டக்கு டக்கு டக்குன்னு பதில் வந்துட்டு இருக்கணும் அறிஞ்சாமி வர்றோம் இதோ மலையில் நடந்த பேருக்கான் பார் ஜாக்கிரதை கொன்று விடுவேன் இவன் அமர்ந்து இருக்கும் ஆனா அமர்ந்த அப்பன்மார்கள் பெண்ணாக வருது என்ன பாக்குறீங்க நாம் உயிரில மேலான ஆனா சத்தியமான நீ நல்லா நாளைக்கு காலையில் ஏக்சிடென்ட் ஏதோ சாவு போறேன் உன்னால லாரில அடிச்சு கோடையில தான் மாற போறேன் பைத்தியக்காரா டக்கு டக்குன்னு அப்படி கிடையாது மகாராஜா கேட்கறதுக்கு உண்டு இல்லைன்னா இல்ல அப்படி ஆணாக பிறந்த அப்பன்மார்கள் பெண்ணாக பிறந்த கொள்ளக்காரரு அப்படி இங்க நம்ம மனதில் இருக்கும் உங்களோட வம்பா போச்சு அதுக்குன்னா பல்ல சில்லற காட்சி மாதிரி கொட்டிடும் இப்ப நீங்க தானே சொன்னீங்க கேக்குற கேள்வி உண்டு இல்லன்னு சொல்றாங்க ஊ கொடு தெரியுமா அரிமை கொட்டு ஊ மட்டும் கொடு சரி எதுக்கு வாய் கொடுத்த வம்புல மாட்டேன் ஆயா வேலை முடியும் ஊ கொடு சொல்லாமா அவனா காமாளியா சேடா அந்த ஆயா என்னடா பாக்குது ஆயா என்ன பொம்பட்டி என்ன ஆயா ஐயோ என்னையான்னு கேக்குது ஆரம்பம் கேட்கறதுக்கு ஊரு மட்டும் கொண்டு சரி அப்படி மாற்றுமை தாங்கிய பெரியவர்கள் பெரும் மதிப்பிற்கு மரியாதை வைக்கபடித்தானே நமது இடமான சொந்தங்கள் கொள்ளக்காரரே மத்தாலக்காரா கொள்ளக்காரரே என்னவும் கொள்ளக்காரரே என்னவும் அதர ஓம் பல்லுக்கு போது மத்தாலக்காரா என்னவும் சாமி ஆண்டவனா கடவுளே மாரியாத்தா என்ன யார் யார் அடிக்கிறாங்களோ மணி 5 மணிக்குள்ள கைகள் வராது இப்படி இழுத்துட்டு போய் மாற்றுமை தாங்க பெரியவர்களும் பெரிய மரியாதை இப்ப நான் பேசணுமா பேசக்கூடாதா நான் எப்ப எப்படி பேசணும் கரெக்டா பேசணும் இல்லையா ஆமா அதே மாதிரி பேசு கரெக்டா பேசணும் ஆமா கரெக்டா பேசு அப்படி கரெக்டா பேசு தெய்வத்திற்கு தொண்டு செய்தால் கரெக்டா பேசு ஏங்க நான் பேசணுமா பேசக்கூடாது ஏன் கூத்த வர்றோம் நம்ம கரெக்டா பேசு யாருக்கு தெரியும் மேலக்கறவனுக்கு தான் தெரியும் கம்முனு தண்ணில அது கெடுதான் சொல்லுங்க நானா குடிச்சா சாவறேன் சாமி நான் பேசணுமா பேசக்கூடாது எல்லாத்தையும் எதமான விட்டுட்டு கிடக்க குண்டா குண்டா தலைவர் ஓட்டுறாரப்பா டீ வைக்கிறாரு அப்படி இந்த சீரன் பேசக்கூடாதா ஒண்ணும் பேசாது சரி விட்டுரு கரும எங்க போனாலும் இளவு எடுத்து தொலை முடியல 7 மணி பண்ணிடுவாங்க அப்படி காவலா உள்ள பாருங்க உள்ள போல்வா நீங்க தானே பேசக்கூடாது நீங்க பேசாத மயிர புடுங்கற வேலையா டேய் எப்பயுமே போறா பேசுவ ஆமா அதே மாதிரி கரெக்ட்டா மட்டும் பேசுறா சரி ரைட் விடுங்க காவலா இந்த சிறுத சிங்காரப்பன் மடியில அமர்ந்திருக்கும் ஆனாக பிறந்த அப்பன்மார்கள் பெண்ணாக பிறந்த நம்மதருமே தாய் திரு சொந்தங்கள் காலாளுடைய பெயரை சொன்னால் கல்மீது கூட நுழையுமா அதுவே வேளாளுடைய பெயரை சொன்னால் வேலையும் கூட பயிராகுமா அப்பேர் கொண்ட கவுண்ட எதுவான அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெய்வத்திற்கு உகந்ததான் தெருக்கூத்து இந்த அகில உலகத்துல எத்தனையோ ஆயக்கலைகள் சரியா 64 கலை 64 கலைகளுக்குமே மூத்த கலை என்னது நம்மளுடைய தொண்டு தொட்டு வரக்கூடிய நம்முடைய தெருக்கூத்து கலை மட்டுமே
சிறுத்தை நாடகத்தை இன்றைக்கு ஓரிரவாக சதுர் நாட்டியமாக அமைத்துள்ளார். என்ன தெய்வம்டா இது? ஒண்டிக்கல் முனியப்பா கவுண்டர் என்ன கோயிலுக்கு? அதே என்ன சாமி? மாரியம். நான் கோமாளியா தலைவர் கோமாளியா? நீதான்டா. யார்கிட்ட நீ கேள்வி கேட்க? ஏன்டா ஒண்டிக்காட்டு முனியப்பன்னா எங்கடா போய் வாங்குற? நான் சொல்றதும் தெய்வம். அப்படியா? சரி, ஒண்டிக்காட்டு முனியப்பன் கோயில் சாமி அது பேர் மாரியம்மங்க. நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களும் நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கும் ரசிக மக்கள் எப்படி வாழ வேண்டும்? அப்பா சண்டி முண்டி சாமுண்டி வீரி வேதாளி திரிசூலி அப்பா சண்டி முண்டி சாமுண்டி வீரி வேதாளி திரிசூலி அயனி சாய்ந்தாய் சமயபுரம் சதித்த கண்ணபுரம் தாயே நீ வேப்பில
அம்மா உனக்கு இரண்டு உனக்கு தூராரோ நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கோம். நம்முடைய உள்ளூர் வெளியூர் ரசிகர்கள் மக்கள் அனைவருக்குமே நம்முடைய அகிலாண்ட கொடி பிரம்மண்ட நாயகி சங்கு சக்கர அவதாரி ஜானகி மணாலி என்பதற்காக பல அவதாரங்களையும் பல பெயர் நாமங்களை பெற்ற இன்னும் சத்தி சத்தி நித்தி நித்தி ஆங்காளி ஓங்காளி சண்டி சாமுண்டி வீரி வேதாளி திருசூலி மாரியவனுடைய அருள் பெற்று எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து செய்யக்கூடிய தொழிலே முன்னேற்றம் பெற்று குடும்பத்தில் எந்த ஒரு காத்து கருப்பு பில்லி சூனியம் யாவல் நலிநடக்கம் கெண்டாதி கண்டங்கள் எதுவாக இருந்தாலுமே சரியே அம்மன் மகமாரியம்மனுடைய அருள் பெற்று என் பின்னு வாரி வழங்கிய அனைத்து நல்ல முழுங்கின குடும்பமும் எந்த முகம் போனாலும் பாலாறு சமத்துடன் பசுபுத்திர நாமத்துடன் நோயற்ற வாழ்வாக குறைவற்ற செல்வமாக வாழ விடுவதற்காக எல்லாம் அல்ல மாரியம்மனை பிரார்த்திப்போம். சமர்ப்பணம். இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன். யார்கிட்ட சொல்லட்டுமா? என் பெயர் நாமம் என்ன? என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? சொன்னதானே தெரியும். இந்த அகில உலகத்துல சரியாக தேவாதி தேவர்களும் 3 பேர். யார் யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய தேவர்களும் 3 பேர். அந்த சிவனாருடைய ஜடா பாரத்திலே பலார் 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 என்பதற்காக ஒளி தந்து கொண்டிருக்கிறது சந்திர பிறை. அந்த சந்திர பிறையினால் உருவான குலமும் என்னுடைய குலம் சரியான சந்திர குலம். என்னுடைய குலமோ சந்திர குலம். அந்த சந்திர பிறையினால் உருவான குலம் என்னுடைய குலமோ சரியான சந்திர குலம். குருவினால் உருவான குலமோ என்னுடைய குலம் கோடு தவறாத குரு குலமும். கோடு தவறாத குருகுல வம்சத்திலே நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? சரியாக 5 ராஜாக்கள் பிறந்தோம். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் பிறந்தீங்க. ஆமா. முதலாவதாக பொறுமையிலே சிறந்த ஒரு புல்லு மேல் நடந்தா அந்த புல்லுக்கு கூட வலிக்குன்னு சொல்லி கால்களை மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து நடக்கக்கூடிய யுதிஷ்டன் என்று சொல்லக்கூடிய தாரா புகழ் படைத்த பொறுமையிலே சிறந்த தர்மர் முதல் பிறந்தார். இரண்டாவதாக மதகரி 1000 கஜேந்திர பலம். கஜேந்திரம்னா என்ன? யானை. யானை தான் கஜேந்திரன் சொல்லுவாங்க. ஒரு யானைக்கு எவ்வளவு ஒரு பலம் இருக்கும்? அதனை போல 1000 யானை பலம் கொண்டு என் அண்ணன் மதகரி பீமசேனன் இரண்டாவது பிறந்தார். மூன்றாவதாக யார் பிறந்தார்? அர்ஜுனன் பிறந்தார். நான்காவதாக நகுலன். 5ஆவதாக சகாதேவன். இப்படி 5 ராஜாக்கள் பிறந்தார்கள்.
பாடல்கள் 5 பேரும் சொன்னீங்க. 5 பேர் சொல்லிட்டீங்க. நாடு நகரம் சொல்லிட்டீங்க. இந்த 5 பேரையும் பெற்றெடுத்த அப்பா அம்மா யாரு? அது நான் யார்? ஆமா சொல்றவா? அங்கினிய மாதத்திலே பங்குனி மாதம் 11ஆம் தேதி தூத்தி தித்தாதி திதி தனுசு லக்னத்திலே 3வது பாகத்திலே உத்திராட நட்சத்திரத்திலே 11 பெயர் 12 அழகு 32 லட்சணம் பொருத்திய என்னுடைய பெயர் தான். இருவருக்கு மூத்தவர் இருவருக்கு இளையவர். பங்குனி மாதத்தில் பிறந்து இந்த அகிலமெல்லாம் போட்டக்கூடிய ஆனால் அழகுமான நடத்தின மகாராஜா உங்களுக்கு 11 பேரு 12 அழகு 32 லட்சணம் சொன்னீங்களே, அந்த 11 பேர் சொல்லுங்க பாக்கலாம். சொல்ற ஒவ்வொரு கணக்குப்படி அர்ஜுனன், காண்டிபன், விஜயன், வில்லாளி, வில் பரிசு, சாஸ்திரி, காண்டிபன், கடிகுடி வாசகன், கேசவாகனன், கிட்டினன். கேஸ் எவ்வளவு கொடுக்குறீங்க? எங்க ஊர்ல 950 ரூபாய் சார். கேசவாகனன். அட கேசரி வாங்கணும். எத்தனை பேர் வந்திருக்கு? 9 பேர் வந்திருக்காங்க. டேய் கரெக்ட்டா கணக்கு பிடிச்சியா? கரெக்ட். நீ அர்ஜுனன், கடிகுடி வாசகன், கேசவாகனன், கிட்டினன், தனஞ்சயன், வில்லாளி, வில் பரிசு, சமய சாஸ்திரி, காண்டிபன், ஆண்டியப்பன். என்ன பிள்ளை கோயில் ஆண்டியப்பன்? ஆண்டியப்பன், காண்டிபன், காளையன். அருமையான படம், ரஜினி படம். அதுல தாங்க அந்த பாட்டு வரும். என்ன பாட்டு? பொதுவாக எம் மனசு தங்கம், அந்த பாட்டு அதுல தாங்க வரும். அப்படியே வருது. டேய் சும்மா டேய். இல்ல காளையன்ல அந்த பாட்டு வருது. முரட்டு காளைடா டேய். அது வந்து முரட்டி எடுத்துங்க. முரட்டி எடுத்துட்டா காளை. அப்படி வைங்க. முரட்டியா டேய். பார்த்திபன் 10 பேர் வந்துருச்சுங்க. பார்த்திபன் 10 பேர் வந்து 10 ஆச்சு. ஆமாங்க. என்னுடைய 11வது பெயரோ 11 அழகு 12 பெயர் 32 லட்சணம் கொண்டு என்னுடைய பெயர் தான் என்னுடைய 11வது பெயர் ஆனால் அழகு மன அர்ஜுன மகாராஜா. அந்த 12 லட்சணம் சொல்லுங்க பாலா. 12 அழகு பள்ளியிலே பரசுவேனை எல்லாம் கூலி வச்சு கரை பிடிச்சுதான் கிடக்குது. ஏன் சுந்தரேஜ் இப்படி பண்ற? கூலி போடாதீங்கன்னா சொன்ன கேட்க மாட்டேங்குது. 2 ஆட்டம் ஆடிட்டு பூத்துட்டு மூஞ்சி வாங்கிட்டு தெரியுறீங்க. எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்? எப்படி பிடிச்சாலும் வாத்தியார் காலையில 2300 ரூபாய் காலையில கொடுத்து அனுப்பினாரு. 2300 ரூபாய். ஆமா. பைக் பெட்ரோலுக்கு எவ்வளவு வாங்குறேன்? 300 ரூபாய். 300 ரூபாய் ஆக மொத்தம் 2600 ரூபாய் வாங்குறேன். குடிக்கிறேன் நல்ல கொண்டா வாங்கி குடிக்க மாட்டியா? மானங்கட்ட மாணிக்கு வாங்கி குடிச்சு நாத்தமான நாத்தம் கரும பக்கத்துல வர முடியல. சத்தியமா சொல்றேன், இந்த மாரியாய் மேல சத்தியமா நான் குடிகார செத்தா கூட இளவு போக மாட்டா. நீ எப்படி போ? நீயே புள்ள போதை போட்டு நீ புள்ளாக்க நீ தெளிவா இருந்தா குடிக்கார ஜாவுக்கு போவேன். ஒரு கோட்டர் சேர்த்து அடிச்சு நீ காலை கிளப்பிக்கிற. பிடிச்சி வண்டியில தான் தூக்கி போட்டுட்டு தெரியணும்.
டேய் ஏன்டா சபையில பங்கம் நடந்துக்கிட்டீங்க அன்னைக்கு நாமக்கல்ல பாத்தீங்கல்ல நீ கூட போதையில படுத்திருந்த அதேதான் நாங்க 2 பேரும் பண்ண நாள் தான் அது அன்னைக்கு கூட நாங்க தாரமங்கலத்துல பார்த்தோமே அதே தான் இப்ப பாரு உண்மை வெளியே வருதுங்களா குடிக்க மாட்டாங்க குடிக்காரன் செத்தா குடிக்காரன் சாவுக்கு போக மாட்டான் அப்படி செத்தா கூட வரக்கூடாது வராத காவலா இருந்தா இருக்கட்டும் பள்ளியிலே பரிசுவினை பாதத்திலே செந்தாமரை புஷ்பம் அந்த பிள்ளை வீட்லயே தூக்கிட்டு இருக்கமே நினைக்கிறேன் அங்கே பார் திரும்பி பார் வீடியோ ஓடுகிறது சரி செந்தாமரை புஷ்பம் தொப்பிலே உமைய மாணிக்கம் தொப்பிலே உண்மையா மாணிக்கம் ஆமா ஏன் முதுகில இந்த மச்ச ரகை முதுகிலே அஞ்சு பொட்டு ரகை மச்ச சரிங்க அவ்வளோ வாய் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணும் நானே கம்முனுக்கெல்லாம் அடக்கிறேன் அது வாய் வாழ வந்துருதுங்க முதுகில மிருதுகலசம் இப்படி என்பதற்காக இப்படி எல்லாம் லட்சணங்களை பொருந்திய என்னுடைய பேர் ரச்சனாக இருந்தாலும் நாங்கள் பேர் அர்ஜுனன் அண்ணன் தம்பி பேர் சொல்லிட்டீங்க நாடு நகர் எல்லாம் சொல்லிட்டீங்க உங்களோட 11 பேர் சொல்லிட்டீங்க 12 அழகு எல்லாம் சொல்லிட்டீங்க அப்படி இருந்தாலும் உங்களை பிட்டு தப்பமா யாருங்க என்னை பெத்தாங்களே எங்க அப்பா எங்க அம்மா எங்க அம்மா யார் சார் அம்மா அந்த புண்ணியவதி யார் சார் என் தாய் புண்ணியவதி தொத்து நோய்ங்க டக்குன்னு ஆஸ்பத்திரி போய் பாத்துருக்கு ஏன்டா அம்மாவுக்கு என்ன பொண்ணு எப்படி ஏங்க அம்மா மானத்தை வாங்குற சொன்னாலும் சொல்றாங்க என் தாய் புண்ணியவதி இதெல்லாம் சொல்லாத சாமி சபையில என்னன்றா நாவாடு என்னது அம்மாவுக்கு பொண்ணு குதியாரதான் இங்க எதுக்கு சொல்லிட்டு டக்குன்னு காலையில போய் எடப்பாடி தருமா போய் சிறுன்னு என் தாய் புண்ணியவதி என்னை பத்தாங்களே எங்க அம்மா அம்மா தாயே அம்மா என்னை பெற்ற மாதா ஊர் விட்டு ஊர் வந்துக்கிறோம் அதுக்கு 5-10 போடுங்க அம்மா பேர் சொல்லணும் நம்ம பிச்சை எடுத்து போற மாதிரி இருக்குது என்னை பெத்தாதான் அம்மாவா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஒரு அம்மா தான்டா நம்ம எல்லாம் காக்க வந்த தாய் குலங்கள் அவங்கெல்லாம் நம்மள காக்க வந்த தாய் குலம் தான் நீ ஒருத்தனா என் உயிரை எடுக்க வந்த பேய் குலம் ஏய் நம்ம சேரை போடுறோம் உட்காரோம் ஒண்ணு எப்படியோ பண்ணி ஏதோ பண்ணி சேரை மட்டும் உடைக்காது என்னை பெற்றவங்களே என் மாதா என்னப்பா அம்மா ஏமா அம்மா அம்மா வர்றவங்க அம்மா தந்தையார பாண்டராஜா நண்பா ஏனை பெற்றவர்களே அது போயிருக்கு உட்கார கம்பெனி சொல்ல பூச்சது என்னடா தூக்கி பார்த்துருக்காங்க போறானே பிடிச்சி போட்டாங்க என்னை பெத்தாங்களே என் தாய் தந்தையார் எனக்கு ஒரு அப்பா எனக்கு 2 அம்மாடா
உன் வாழ்க்கையில அப்படி என் வாழ்க்கையில இப்படி எனக்கு அம்மா ஒண்ணு அப்பா மூணுங்க ஒருவனுக்கு ஒருத்தங்கிறது தான் உலகத்தோட நியதி. ஆனா அப்படி இருக்கிறப்ப எங்க அப்பா அப்பயே 2 பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டாரு. ஒரு ஆம்பளைக்கு பெண் துணை 2 இருக்கலாம், 3 கூட வச்சுக்கலாம். ஏண்டா ஒரு பொம்பளைக்கு அப்புறம் 3 ஆம்பளை துணை தேவைப்படுமா? ஆமாங்க சத்தியமாங்க. அம்மா ஒண்ணு அப்பா மூணுங்க. எப்படிடா அது சத்தியமாங்க? ஏன்னா உங்க அம்மாவை பேர் கூட சபையில ஒரு பங்கமான்றவனுக்கு அவமானமா இல்ல? தப்பா சொல்றேன். அம்மா ஏதாவது தப்புன்னா மனசுல வச்சுக்கோடா. நான் தப்பா சொல்றேன்னா நீ ஏங்க தப்பா எடுத்துக்கிறீங்க? அம்மா ஒண்ணு அப்பா மூணுன்னு இல்ல. அது எப்படி நீங்க விளக்குங்க? எப்படி என்ன பெத்தப்பா ஒண்ணு, எங்க சித்தப்பா ஒண்ணு, எங்க பெரியப்பா ஒண்ணு, மொத்தம் 3 அப்பா ஒரு அம்மா. கொள்ளக்காரர இருக்கலாமா? அப்படி அவங்களால நான் பிரிச்சு என்ன பார்த்தாங்களே ஏப்பா அம்மா 10வது சுந்தரேஷ் மணி 2:30 பிஜி வந்துரும் போய் எனக்கு இன்னொரு தாயா என் தந்தையார் விட பாண்டுபுத்திர மன்னன், என் முதல் தாயார் குந்தமாதேவி, என் 2வது தாயாரும் மந்திராதேவி. குந்தமாதேவிக்கு யார் பிறந்தா? தர்மன், பீமன், அர்ஜுனன் 3 பேர் பிறந்தோம். என் சிறிய தாய் மந்திராதேவிக்கு யார் பிறந்தார்? இரட்டை பிள்ளைகளாக என் தம்பிமார்கள் வாழ்வீச்சிலே சிறந்த நகுலனும் சாஸ்திரத்தில் மிகுந்த சகாதேவனும் 2 பிறந்தாங்க. இப்படி அகிலமெல்லாம் போற்றக்கூடிய இவப்பஞ்ச பாண்டவர்களும் நாங்க தான். சரி சரி. அப்படி நான் பிறந்து வளர்ந்திருந்தாலும் யாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, இவ்வளவு லட்சணமா இருக்கிறீங்களே. மறுபடியும் கேளு. ஏன் சாமி ஒரு கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தானே கேட்டேன். இவ்வளவு வேகமா போகுது வந்து அந்த நினைப்பு இல்லப்பா. சண்டாளா என்னடா ஒரு 30 சென்ட் பண்ணுவியா? என்ன சாமி இல்லைங்க அப்படி இல்ல, கை இப்படி புடிச்சு இப்படி ஆத்தினா தான் அந்த தம் கட்டி அப்பதான் தம் கட்டி பேச முடியுங்க. ஏண்டா என் பொண்டாட்டிய நினைச்ச உடனே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா கை தட்டி நான் அவ்வளவு ஒரு சந்தோஷமாகறேன். ஏன்னா அட்ரா ஓடுறான்னு என்னடா கை அந்த வாட்டத்தை ஏங்க அப்பதாங்க ஒரு அடடா வேணாவா? பருப்பு கொள்ள மாட்டாரு. ஏய் கமலா இங்க வா. யாருக்கிட்ட வேணாலும் கொள்ளக்காரர்கிட்ட உங்களுக்கு பொண்டாட்டி எப்படி இருக்குதுன்னு கேளு. உங்க பொண்டாட்டி பேர் என்னன்னு கூட கேளு. ஆனா இந்த அர்ஜுனன் கிட்ட அப்படி நீ கேட்காது. சரி நம்ம பொண்டாட்டி யாரு? டேய் அதுவும் அப்படியும் கேட்காது. எப்படித்தான் கேட்க சொல்றீங்க? மகாராஜா உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டிங்கன்னு முதல்ல கேளு. ரொம்ப போச்சு பழைய மாரியம்மா. சரி எத்தனை பொண்டாட்டி? போத்துற போத்துற உருட்டு உருட்டு தட்டி மாதிரி உருட்டு. ஏங்க எத்தனை பொண்டாட்டி? எத்தனை பொண்டாட்டி? எனக்கு முனைவர்கள் எத்தனை? காவலா அந்த கட்டமுள்ள பாஞ்சாலி, அந்த ஆயத்தங்கு சுபத்திரா, எந்திரி உட்காரு. எந்திரி உட்காரு. நடா கண்ணி தேவியோடா தேவியடா
அன்பா என் மனைவியா என் முதல் மனைவியா அந்த முள்ள பாஞ்சாலி 2 பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என் முதல் மனைவியா ரகுவதா பாஞ்சாலி. கட்டி வச்சிருந்தா என்ன முறகு தட்டிக்கிட்டு சார் மாந்திரம் எங்க வாடங்க ரெண்டாவது பொண்டாட்டி ஏன்னா அவனுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு கை 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 வாங்க கை பிடிக்காது என் மனைவியா நான் ஆம்பளை சாமி ஐயோ ரெண்டு பேரும் கோலாட்டம் தான் போடணும் நீ சுமித்ரா நான் எங்க போத்துறா என் முதல் மனைவியா பாஞ்சாலி 2 என் இரண்டாவது மனைவியா ஆன குத்திமா பண்ணத்தின் இளவரசி 1000 தங்கி சுமித்ரா. அப்பே சொன்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறாங்க. மூணாவது பொண்டாட்டி மூணாவது நாகலோகத்தை அனுபவிக்கிறாளே என் மனைவி உளிவி என்னும் நாகக்கண்ணி. பாம்பு கூட என்ன பண்ணிக்கிறீங்க உளிவிடா உம்பி உளிவி அட உளிவி ஊர்ந்து ஊர்ந்து போகக்கூடியனா பாம்பு கூட்டத்தில் இருந்தால் நாகக்கண்ணி. பாம்பு கூட மேல விடுற இல்ல மாலை ஏறுறீங்க. சேராவதேசத்தை அனுபவிக்கக்கூடிய என் மனைவி பவளக்குடி போகவதியா போகவதி என்ன பாதாளோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாதாள அறக்கூடிய தங்கையாக வட்டு ஒட்டிக்காரே என் மனைவியா போகவதி கண்ணே போகவதி பொருள கடியில முடிச்சாங்க கைக்கு முடிச்சாங்க. போகவதி 5 அடுத்து என் மனைவியா காவலா திருமதுராவரி வட்டத்தை ஆண்டு வருகிறாளே திருமதுரை தன்னை ஆண்டு வரக்கூடிய என் மகராசி அல்லை ராணி. ஏழாவது மேகலோகத்தின் இளவரசி மின்னல் 8 மின்னல் ஒளியா மின்னல் ஒளி ஏன் பின்னாடி பண்ண மாட்டாங்களா ஏன் மின்னல் ஒளியா 8 செல்வகவல்லி 9 கனகவல்லி 10 ஏய் நான் 10வதாக மாலையிட்டேனே என் ஆசை காதலி என் ஆசை நாயகி அவர் ஒரு பிரிவும் ஒரு வில்லாக அவருடைய பார்வையெல்லாம் ஒரு கணையாக அவருடைய ஆளாம் இலை போல அவருடைய அடிவயிரும் இலைவாழை தண்டுகளை போல அவருடைய தொடையழகும் கணிகளை போல என் மனைவியுடைய மாறுபடகும் என் 10வது மனைவியா அழகிலே சிறந்தவள் இந்த அர்ஜுனுக்கு நிகரான ஒப்பனவள் யார் 7வது வனத்தை ஆண்டு வரக்கூடிய ஏழ கண்ணி என் மனைவியால் 10 பொண்டாட்டி. இப்படி பட்டஸ்திரிகள் சரியா 10 பேரு. பட்டாஸ்திரியா பட்டஸ்திரி 10 கையில மண்ணல் அல்றா மண்ணு என்ன வீடா கட்ட போற அல்றாங்கறல நீ குடுக்குற 15 சமத்துக்கு 8 வேற புளுத்துவியா இந்த மண்ணை ஒவ்வொண்ணா என்ன நான் பைத்தியக்காரனா ஏன் மண்ணை போய் எப்படி என்ன முடியும் இந்த மண்ணு கூட ஒவ்வொன்னா பொறுமையா தள்ளனா கூட எண்ணி போடலாம். ஆனால் அந்த அர்ஜுனுடைய கூத்தியாவரலை எண்ண முடியாது அக்கறை. தெரிஞ்சாங்க நான் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் அந்த பேக்கர்லயே எந்த பேக்கர் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் இப்படி இப்படி கண்ணுல செய்யறனா கேமரா ஓடுதுன்னு காட்டுறியா அது வாடிட்டு பார்த்து நம்ம கண்ணா ஏய் பைத்தியக்காரா திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் நான் அந்த பிள்ளை நம்பர் ஏன் பிளாக்ல போட்டியாமா நான் இருக்கிறது ஓம்பலூர்ல இருப்பேன். இப்படி எனக்கு 10 முனைவார்கள் இருந்தாலும் வணக்கம் வாய்க்குது மவராசனுக்கு மாடு வாய்க்குமா மவராசனுக்கு மாட்டுக்கு மலை மேல கண்ணு மனுஷனுக்கு சுந்தரேசுக்கு எது மேல கண்ணு அது மேலதான் கண்ணு கொள்ளக்காரர ஏன் உனக்கு எது மேல கண்ணு நான் மேலயா ஏன் அந்த பிள்ளை அந்த பிள்ளை நம்பர் காவலா இருந்தா இருக்கட்டும் டேய் கம்முடா ஏ பைத்தியமா தன்னை போல போய் அனாதி ஆனந்தனா எனக்கு 10 முன்னாடி இருந்தாலும் கூத்தியா நிறைய இருக்குது அது விட்டு அதெல்லாம் சொல்லாது நீ போட்டிருக்கிற வேஷத்துலயும் கூத்தியா இருக்க பஞ்சம் இல்ல நீ அஜய் வாழ்க்கையிலயும் கூத்தியா இருக்க பஞ்சம் இல்ல வேஷத்தை பிடிச்சி உள்ள போனா எடுத்து செல்லு எடுத்து கையில வச்சுக்குவேன் அந்த பிள்ளைங்க தூக்கமா வருமா வராதார சுந்தரேசே அம்மா ஏனாவா கொரோனா மருந்து கொஞ்சம் கலைக்கு வந்து நீயே குடிச்சு சாவு நானும் வாழணும் பிஞ்சிலே பழுத்துட்டு காவலா இப்படி எல்லாம் இருந்தாலும் 10 தேவலை 10 பட்டசிரி நான் திருமணம் செய்து காவலா எனக்கும் ஏற்பட்டார்கள். பொண்டாட்டி பேர் கேட்ட 10 பொண்டாட்டி பேர் சொல்லிட்டீங்க. கூத்தியா எல்லாமே சொல்லிட்டீங்க. அப்படி இருந்தாலும் நீங்க ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னனா இருக்கிறீங்க. உங்களுக்கு யாராவது எதிரி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. யார் சாமி? காவலா என் பங்கும் பகையாளி எனக்கு 18 சத்ராடி என்றும் பகையாளி எனக்கு ஏற்பட்டான் இனத்தாளி காவலா. இதோ என் தந்தையாராகப்பட்ட பாண்டபுத்திர மன்னன் கூட பிறந்தவங்க சரியா 3 பேர். யார் யார்?
சொன்னார். முதலாவதாக என் பேரான பெரிய தந்தை திருதராட்சி மன்னன். சரி. இரண்டாவதாக என் தந்தை பாண்டுபுத்திர மன்னன். மூன்றாவதாக யார் பிறந்தார்? விதுர்ண மன்னன். விதுர்ணனுக்கு நாடு நகரம் நவநீத செங்கோல் திருமணம் கூட வேணாம் என்பதற்காக சன்னியாசியாக காசிக்கு போய் சென்றார். பிரம்மச்சாரி யாரு? விதுர்ண மன்னன். மீதம் இருப்பது திருதராட்டி மன்னனோ பாண்டு மன்னன் மட்டும்தான். இந்த அகிலமெல்லாம் போட்டக்கூடிய தேசங்கள் 56 தேசம். இந்த 56 தேசத்துல அங்கிருந்து குரு பெரியவுடைய கட்டளை எல்லாம் எப்படி ஐவபஞ்ச பாண்டவருக்கும் பாதி நாட்டையும் கௌரவர் 100 பேருக்கும் பாதி நாட்டையும் சரிபாகமாக பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்றதற்காக குரு பெரியவர்களாம் கட்டளை இட்டாங்க. ஆனா கட்டளை ஏற்காத மாமன்னன் ஜகினிராஜனுடைய வார்த்தை கேட்டு என் பங்காளி யார் திருதராட்டி மன்னனுக்கு சரியா 100 பேர் பிறந்தாங்க கௌரவர்கள். பாண்டபுத்திர மன்னனுக்கு நாங்க 5 பாண்டவர்கள் பிறந்தோம், 5 பேர் பிறந்தோம். அப்பொழுது ஜகினியுடைய வார்த்தை கேட்டு துரிய மன்னன் செய்தான். இதோ ஒரு நாள் ஒரு தினத்துல காவலா 5 வயசுல நாங்களாம் அண்ணன் தம்பிகளா இருந்தோம். 10 வயசுல நாங்க பங்காளிகள் ஆனோம். பந்து விளையாடுகின்ற வயதிலே பகையானது உண்டு. காவலா இந்த அழிந்து போகும் சொத்துக்காக அழிந்து போகும் மண்ணுக்காக ஆசைப்பட்டு என் பங்காளி மாமன்னன் துரியராஜன் அந்த குள்ள நரியனும் தந்திரம் படைத்த மாமன்னன் ஜகினிராஜனுடைய வார்த்தை கிட்ட என்ன செய்தான்? ஒரு நாள் ஒரு தினத்துல அரக்கு நாள் மாளிகை கட்டினான். அரக்கு என்றால் எப்படி? எளிதில தீப்பற்றக்கூடிய எளிதில சீக்கிரமா தீப்பற்றக்கூடிய பொருளாலாம் வைத்து ஒரு அரக்கமா மாளிகை கட்டுறான். அந்த மாளிகைக்கு புதுமணி புகுவலா என்பதற்காக எங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறான். அழைப்பு ஏற்ற 5 பாண்டவர்களும் என்ன செய்யறோம்? என் தாயாகப்பட்ட குந்தமாதேவியும் 6 பேரும் அந்த அரக்கமா மாளிகைகளுக்கு புள்ள போனோம். அங்க சென்ற உடனே அங்க யாரு இருக்கிறா? புரோசனன். புரோசனன் எதற்காக இருக்கிறான்? அந்த அரக்கமா மாளிகைக்கு நான் காவலுக்காக இருக்கிறேன் என்பதற்காக சொல்லி அந்த நாங்க 6 பேரையும் அரக்கமா மாளிகைக்குள்ள போனோடனே மாமன்னன் துரியராஜன் புரோசனுக்கு கட்டளை இட்டது எப்படி? இந்த 6 பேருமே 5 பாண்டவர்களும் தாயாகப்பட்ட குந்தமாதேவி 6 பேர் அந்த அரக்கமா மாளிகைக்குள்ள போன உடனே சீக்கிரம் 6 பேர்த்தையும் தீ வைத்து எரித்து விட வேண்டும். அந்த அரக்கமா மாளிகை தீப்பற்றி எரியவன் என்பதற்காக புரோசனிடத்துல மாமன்னன் துரியராஜன் சொல்லி புரோசனன் அரக்கமா மாளிகைக்கு தீ வைத்தான். தீ வைத்து என் அண்ணனாகப்பட்ட 1000 கஜேந்திர மலம் கொண்ட மதவரியாம் பீமச்சந்திரன் செய்தான். இதோ பக்கத்தில் இருந்தது வச்சிரு தூண் ஒன்று. அந்த தூணை குபீர் எட்டி வைத்தான். எட்டி உதைத்து எங்கள் 5 பேரையும் யாரியா என் தாய் குந்தமாதேவி அண்ணன் தர்மர் அந்த அர்ஜுனன் அகிலன் சகாதேவன் 5 மதகையான பீமச்சன் என்ன செய்யறாங்க? முதுகுல 5 பேரையும் சுமந்து கொண்டு 300 மங்கலத்தின் வழியாக தப்பித்து ஓடி பிழைத்தோம். இந்த அகிலம் எல்லாம் எப்படி செய்தி பரவுது? 5 பாண்டவர்கள் மாண்டு மடிந்து விட்டார்கள். இந்த உலகத்திலே இல்ல அப்பென்பதற்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் 5 பாண்டவர்களும் தாயாகப்பட்ட குந்தமாதேவிக்கு எந்த ஒரு குறை இல்லாம என் மாமன் ஹரிபரதாமுடைய துணையோட எந்த சீரு சிறப்புடன் தான் நாங்க வாழ்ந்து வந்தாலும் இன்னொரு நாள் என்ன செய்தான்? இதோ பளிங்கினால் மாளிகை கட்டினான். பளிங்கம் என்றால் எப்படி? ஒரு கண்ணாடியிலே மாளிகை கட்டுறான். அந்த கண்ணாடி மாளிகைக்கு மீண்டும் புதுமனை புகுவலா என்பதற்காக அழைப்பு விடுத்தான். அழைப்பு ஏற்று மாமன்னன் துரியராஜன் என்ன செய்தான்? இதோ பாண்டவர்களே இதோ சாதம் தயாராவதற்கு இன்னும் சிறிது நேரம் இருக்குது. நாம் அரசு குலத்துல பிறந்தவங்க சற்று கொஞ்ச நேரம் கூட நம்ம சும்மா இருக்க வேணாம் அப்படின்பதற்காக என்ன செய்யறாங்க? அந்த ஜகினிராஜனுடைய வார்த்தை கேட்டு அண்ணன் துரியமன் என்ன செய்யறாங்க? பந்தயம் பகடை விளையாண்டோம். பகடைன்னா என்னது? தாயகரம். அப்பொழுது பகடை இப்ப தாயகரம். அப்பொழுது இந்த தாயகரம் விளையாடி இருக்கிறப்ப முதலாவதாக நனராகப்பட்ட தர்மராகப்பட்ட வெற்றி பெற்றார். ஆனா அந்த ஜகினி என்ன சூதுக்கார ஜகினி என்ன செய்தான்? இதோ தர்மா முதல் ஆட்டத்தில் உனக்கு வெற்றி பெற்றிருக்குது. இந்த ஆட்டம் பிள்ளையாருக்கு போய் சேரட்டும் என்பதற்காக தந்திரமான முறையில அண்ணனை ஏமாற்றினார். ஏமாற்றிய ஏண்டா ஒரு விளையாட்டு விளையாடுறா அதுக்குன்னு ஒரு பந்தயம் ஒண்ணு வச்சு விளையாடாதான் நல்லா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கு. ஆமா அப்படி என்பதற்காக ஜகினிராஜன் என்ன சொன்னா? தர்மா இப்படியே சும்மா பொழுதுபோக்குனால இவ்வளவு நேரம் எப்படி சும்மா விளையாண்டு இருக்கிறது? எதையோ ஒரு பொருளை வைத்து பந்தயமாக வைத்து ஆடுவோம் என்பதற்காக சொல்றாரு. என் அண்ணன் தர்மர் என்ன செய்யறாங்க? நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆளும் படை வாழும் படை உப்புச்சட்டி உறவோடு அண்ணன் தம்பிகள் 5 என் தேவியாக 5 அழியாத பத்தினியாக விளங்கி வருகிறாளே ரகுபதா பாஞ்சாலியும் 6 பேரையும் அந்த பந்தய பாடையில அந்த துரியனுக்கு பக்கமாக ஜகினி அமர்ந்திருக்கிறார். இந்த பாண்டவர் பக்கமாக தர்மர் அமர்ந்திருக்கிறார். இருவருமே பகடை விளையாண்டுக்கும் பொழுது அந்த ஜகினி ராஜா சூது மார்க்கமான முறையில காவலா இந்த அண்ணாராகப்பட்ட தர்மரை தோற்கடித்தான். தோற்கடித்து நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆளும் படை வாழும் படை உப்புச்சட்டி உறவோடு அண்ணன் தம்பிகள் 5 அருகிலே பாஞ்சாலி 6 பேர்த்தையும் அனைத்துமே பிடுங்கிக் கொண்டான். இதோ சாதமானது தயாராகிவிட்டது துரியமன்னா, அனைவரும் நம் சாதம் எடுத்து சாப்பிடுவோம் என்பதற்காக தர்மர் கேட்க, அடே அடிமை நாய்களே
இந்த 56 தேசத்துல உங்களுக்கு நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆணுப்படை வாழும்படை உப்புச்சட்டி உருவோடு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ இதோ நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு நாட்டை தரும் என்பதற்காக சொன்னா ஜக்னிராஜனுடைய வார்த்தை கேட்டு அந்த துரியமன் என்ன செய்யறான் இதோ 12 வருடம் காடு வனவாசம் 1 வருடம் அந்நியாதவாசம் இந்த 13 வருட காலங்களை காடு வனவாசத்துல கழித்து வந்தீரானால் உங்களுக்கு சேர வேண்டிய பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை தருகிறேன் என்பதற்காக சொன்னார் 12 வருட காலங்களாக காவலா குடிப்பதோ சுனிநீர் குடிப்பதோ மூங்கிலாடை படுப்பதோ வட்டப்பாறை இந்த பூமி எல்லாம் ஒரு பஞ்சமத்தையாக கானகம் எல்லாம் ஒரு பஞ்சமத்தையாக காட்டிலே கிடைக்கின்ற காய்கனிகள் எல்லாம் பறித்து தின்று கொண்டு சரியா 12 வருட காலங்களாக எங்களுடைய வாழ்க்கை காலத்தை நடத்தி வந்தோம் 13வது வருடமாக விளாடமா தேசத்துல என்ன செய்தோம் விளாடமா தேசத்துல என்னாகப்பட்ட தர்மராஜர் மன்னன் விளாடராஜனுக்கு கெங்குப்பட்டர் மற்றொரு உருவத்தோடு ஏன் அந்த 13வது மட்டும் மற்றொரு உருவத்தோடு இருக்கிறோம் இந்த அந்நியாத வருஷத்துல இவங்க தான் பாண்டவர்கள் என்பதற்காக தெரிந்தாலோ இல்ல பாண்டவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல சாப்பாடு செஞ்சிருக்கிறாங்க அப்படி என்பதற்காக அந்த அடுப்பு கறியை பார்த்துட்டா கூட மீண்டும் 13 வருடம் காடு வனவாசம் சொல்லி கட்டளை இட்டான் அதனால ஐவப்பஞ்ச பாண்டவர்களும் என்ன செய்தோம் எங்களுடைய இந்த ஐவராஜாவுடைய உருவத்தை விட்டுவிட்டு மாற்று உருவத்துடன் என் அண்ணராகப்பட்ட தர்மபுத்திர மகாராஜர் எப்படி போகிறார் ஒரு அந்த விளாடமா தேசத்தை ஆண்டு வந்த மன்னன் விளாடராஜனுக்கு ஒரு கெங்கு பற்றாகவும் கெங்கு பற்ற என்ற பெயருடன் அவர் எதா இருக்கிறார் ஒரு புத்தி மந்திரியா இருக்கிறாரு என் அண்ணராகப்பட்ட மதகரி பீமச்சேன இது அங்க விளாடமா தேசத்துல அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கெல்லாம் சாதம் செய்யக்கூடிய பலாயுதன் என்ற பெயரோடு சமையல்காரனாக இருந்தார் இந்த அர்ஜுனனாகப்பட்ட ஒரு ஆணிலும் கூட்டு இல்லாம ஒரு பெண்ணிலும் கூட்டு இல்லாம அரும் பேடியாக அந்த விளாடமா தேச இளவரசி யார் உத்தரகுமாரத்துக்கு நடினம் சொல்லி தரக்கூடிய நடினமங்கையாக நான் இருந்தேன் என் தம்பிகள் அண்ணன் தம்பிகள் நகலன் சகாதேவன் இருவருமே அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய இடையர்களாக 13ஆம் வருட காலத்துல காடு வனவாசத்துல முடிச்சிட்டு மீண்டும் வந்து நாட்டை கேட்கிறோம் யார தூதாக அனுப்பணும் முதலாவதாக இந்த உலகத்திற்கெல்லாம் பொதுவான ஒரு முனிவர் உலகமாமுனிவரை தூதாக அனுப்பும் தருவாயில அந்த உலகமாமுனிவர் இடத்துல மாமனன் துரியராஜன் என்ன செய்து விட்டான் ஏன்னா அண்ணனா இல்ல தம்பியா மாமனா மச்சனா அங்காளியா பங்காளியா இன்னைக்கு நாங்க அண்ணன் தம்பிக்கு இன்னைக்கு அடிச்சுக்குவோம் நாளைக்கு நாங்க சேர்ந்துக்குவோம் நீ நாட்டை கேட்பதற்கு நீ யார் என்பதற்காக அவமானப்படுத்தி உலகமாமுனிவரை அனுப்பிட்டாங்க இரண்டாவது யார தூதா அனுப்புறாங்க நாங்க யார அனுப்புறோம் அஸ்தினாபுரத்திற்கு பாட்டன் சுத்தி யாருனுக்கு சொந்தம் வேறனுக்கு தான் சொந்தம் இந்த அர்ஜுனனுக்கும் திருமதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வந்த அள்ளி மகாராணிக்கும் பிறந்த அழகு வாய்ந்த புலேந்திரனை தூதாக அனுப்பணும் தூதாக அனுப்பி நாட்டை கொடுக்க மறுத்தான் அப்பொழுதும் துரியராஜன் மூணாவதாக யார தூதாக அனுப்பணும் என் மாமனாகப்பட்ட அறிவிப்பறந்தாமன் கோபாலக்கண்ணன் தூதாக அனுப்பணும் நாட்டை கொடுக்க அப்பொழுதும் மறுத்தான் என் மாமனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் கோபமடைந்து என்ன செய்தார் சரியாக துரியரங்கிட்ட இருப்பதோ சரியா 11 அக்ரோனை சேனை இந்த பாண்டவர்கிட்ட இருப்பதோ சரியா 7 அக்ரோனை சேனை 11 ஒரு 7 18 நாள் 18 அக்ரோனை சேனைக்கும் 10 8 18 நாள் பாரத போர்க்களம் துவக்கம் செய்வோம் இந்த 18 நாள் சண்டையிலுமே பாண்டவர்கள் வெற்றி பெற்றால் பாண்டவர்கள் 56 தேசத்தை ஆளட்டும் இல்ல கௌரவர்கள் வெற்றி பெற்றால் கௌரவர்கள் இந்த 56 தேசத்தை ஆளட்டும் என்பதற்காக கட்டளையிட்டு இந்த ஐவப்பஞ்ச பாண்டவர்கள் என்ன செய்தோம் சமர அந்த பாரத போர்க்களத்திற்கு ஒப்புக்கொண்டு காவலா என் மகனாகப்பட்ட இந்த அர்ஜுனனுக்கும் நாகலோகத்தின் இளவரசி நாகக்கண்ணிக்கும் மறந்த நல்ல நீலகாளியம்மன் கோவிலுக்கு வெட்டி கடவுளிட்டு முதல் நாள் சண்டையை ஒப்பந்தம் செய்தோம் ஆரம்பித்த உடனே 10 8 18 நாள் பாரத போர்க்களத்திலே பாண்டவர்களுக்கு வெற்றி என்பதற்காக வீரமுரசு கொட்டியது வீரமுரசு கொட்டி அந்த வீரமுரசு யாரால கொட்டுச்சு என் மாமன் அரிப்பறந்தாமன் கோபால கண்ணனால அந்த வீரமுரசு கொட்டி இப்பொழுது என் அண்ணராகப்பட்ட தர்மபுத்திர மகாராஜராகப்பட்டவர் இந்த அவனியங்கம் 56 தேசத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம சீரும் சிறப்புடன் ஆண்டு கொண்டு வருகிறார் அதனால இப்பொழுது என்ன செய்யணும் என் மனைவியாகப்பட்ட ஆனக்குதிமா வண்ணத்தின் இளவரசி யார் ஆயத்தங்கை சுபத்ராளை பார்க்க வேணும் புறப்படு ஆனக்குதிமா வண்ணத்திற்கு போக வேண்டும் காவலா அப்படி அப்படி ஐவப்பஞ்ச பாண்டவர்களும் யாது ஒரு குறையும் இல்லாம விடைக்கு 56 தேசத்தை 18 நாள் சண்டையில
முதல் நாள் சண்டையில என் மகனாகப்பட்ட நல்ல பாலனை கொண்டு குவித்தோம். அடுத்தது 13வது நாள் சண்டையில யாரை கொள்றோம்? இந்த அர்ஜுனனுக்கும் ஆனக்குந்திமா பண்ணத்தின் இளவரசியாகப்பட்ட அழகு வாய்ந்த சுபத்ராவுக்கும் பிறந்த யார்? வீரவாள் அபிமன்னன். வீரவாள் அபிமன்னன் அன்முகன் சண்டை என்பதற்காக மாமன்னன் துரியராஜனுடைய கூட்டம் என்ன செய்தான்? அவருடைய ஒரு கால்களையும் ஒரு கைகளையும் வெட்டி அந்த சைந்தவன் அந்த நன்னாகப்பட்ட பீமனை கொள்வதற்காக ஒரு கொன்ற மாலினை சிவனார் இடத்துல தவம் இருந்து வாங்கி வந்தான். பீமன் என்றால் என்ன, அபிமன்னன் என்றால் என்ன அப்ப என்பதற்காக தந்திரமாவுடைய துரோணருடைய வார்த்தையை கேட்டு என் மகனாகப்பட்ட அபிமன்னன அந்த சைந்தவனாகப்பட்டவன் பீமனை கொல்ல வாங்கி வந்த கொன்றை மாலையை என் மகனாகப்பட்ட அபிமன்னன் மேல போட்டு என் மகனாகப்பட்ட அபிமன்னனே கொண்டு குவித்தார். காவலா, இப்படி எல்லாம் எண்ணற்ற பட்டோம் பல கோடி, பாடுபட்டோம் முக்கோடி. இதுதான் விதின்னு தான் நம்ம பட்டுதான் ஆகணும். கரையை துளிக்க காவேரிக்கு போகலாம், தலை விதியை துளிக்க முடியாது, ஒரு காலம் முடியாது. இதுதான் விதின்னு இருந்தா இது அனுபவிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி அனுபவிச்சோம், கஷ்டப்பட்டோம். இப்ப ஐவ பஞ்ச பாண்டவர்களும் எந்த ஒரு குறையும் இல்லாம வைக்க நான் சந்தோஷமாக இருக்கிறோம். இன்றைக்கு பாரத பொருட்களாம் முடிந்து அண்ணனுக்கு தர்மருக்கு பட்டாபிஷேகம் சுட்டி அண்ணன் தர்மருடைய காவலுக்கு இவ்வளவு நாள் இருந்தேன். இதற்கு மேலாக நான் தேவியாகப்பட்ட சுபத்ரா கிட்ட போகணும். எத்தனை நாளுங்க எல்லாம் அண்ணனை பாத்துட்டு கிடக்குறது அண்ணன் தம்பிவே. சுபத்ரா கிட்ட போலாம், வா கொண்டாடிட்டு போலாம் வாங்க. நீ வா போலாம். நானும் வரேன்.